வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. ருத்ரா. நான் ருத்ரா மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கலான்னு வந்திருக்கேன். என்ன என்ன சார் என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? நான் ருத்ரா மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கலான்னு வந்திருக்கேன். இல்ல மேடம், என்னால நம்பவே முடியல. எதுக்கு இப்ப திடீர்னு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறீங்க? அதுக்கெல்லாம் என்னால விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது சார். கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும், அவ்வளவுதான். ஹலோ மேடம், தயவு செஞ்சு அந்த முட்டாள்தனமான காரியத்தை பண்ணாதீங்க. இந்த கேஸ விசாரிக்க வேண்டியது நான் தான். என்ன தூக்கி உள்ள போட்டுட்டு இப்ப அந்த ருத்ரா வெளியில தப்பிச்சு போயிருக்கா. மேடம், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த ருத்ரா சட்டத்துக்கு புறம்பா வெளியில போயிருக்கா. அதுக்கு இந்த சந்திரவும் உடந்த. தயவு செஞ்சு வாபஸ் வாங்காதீங்க. சொல்லுங்க சார், நான் இப்ப என்ன பண்ணணும் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறதுக்கு? அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை மேடம். உங்களுக்கு தெரியாத ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா? உங்க பொண்ணு கடத்தப்பட்டதுல இருந்து போன நிமிஷம் நீங்க சொன்ன கடைசி வார்த்தை வரைக்கும் உங்க கையால டீட்டெயிலா எழுதி கடைசியில கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறேன்னு எழுதி எழுத்துப்பூர்வமா ஒரு வாக்குமூலம் கொடுத்துருங்க. வேணாம் மேடம், கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்காதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா அந்த ருத்ராவுக்கு இன்னும் குளிர் விட்டு போயிடும். என்னங்க மேடம்? மேடம் சொன்னா கேளுங்க. இப்ப கூட அவ கைதான் ஓங்கி இருக்கு. இப்ப நீங்க இந்த வேலையை பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவ சுத்தமா யாரையுமே மதிக்க மாட்டா. சார், நீங்க கேட்ட மாதிரி எழுதி கொடுத்துட்டேன். மேடம், இனிமே என் பொண்ணு கேஸ் விஷயமா ருத்ரா மேல நீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க வேணாம். ஏன் சார் அப்படி பாக்குறீங்க? உண்மையை சொல்லுங்க. எதுக்காக இப்ப கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறீங்க? அவசியமா உங்ககிட்ட சொல்லணுமா? இல்ல அந்த மாதிரி ஏதாவது லா பாயிண்ட் இருக்கா? தெரிஞ்சுக்கதான் கேக்குறேன். அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நீங்க விருப்பப்பட்ட சொல்லலாம். 1000 தான் அவ எனக்கு எதிரியா இருந்தாலும் ருத்ரா எங்க வீட்டு பொண்ணு இல்லையா? அவ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளை தொடர்ந்து டார்ச்சர் பண்றது தப்புன்னு எனக்கு தோணுச்சு. அதான் வாபஸ் வாங்கினேன். இது நம்புற மாதிரி இல்ல. நீங்க நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, நான் வாபஸ் வாங்கிட்டேன், அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம். இப்போவாவது ருத்ரா மேடத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களே? உண்மைதான். ருத்ராவை நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சீக்கிரம் அந்த ருத்ராவும் என்ன பத்தி ரொம்ப நல்லா புரிஞ்சுப்பா. நான் வரேன். மேடம். ஓகே மேடம், அறிவு கெட்டவ, அறிவு கெட்டவ. அவ தலையில அவளே மண் அள்ளி போட்டுக்கிட்டா. இதுக்கு மேல இது உங்க ஸ்டேஷன். நீங்க சுதந்திரமா சந்தோஷமா இருக்கலாம். அதாவது ருத்ரா மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினதால தைரியமா இப்ப கதவை திறந்து விடுறியா? அந்த ருத்ராவோட சேர்ந்துகிட்டு நீயும் ஆட்டம் ஆடினல்ல, உனக்கு நான் யாருன்னு புரிய வைக்கிறேன். உங்களால என்ன பண்ண முடியும்? அதிகபட்சமா என்ன வேலையை விட்டு தூக்க முடியும், அவ்வளவுதானே? தாராளமா பண்ணிக்கோங்க. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. அதுக்காக நான் என்ன செத்தா போயிட போறேன்? இது பாருங்க, உங்களை மாதிரி தப்பான ஆட்கள் கூட 100 வருஷம் வேலை பார்க்கறத விட ருத்ரா மாதிரி சரியான ஆட்கள் கூட 4 வருஷம் வேலை செஞ்சாலும் அது நல்ல வாழ்க்கையா இருக்கும். ருத்ரா மேடம்,
போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே மேடம். ம். மஞ்சுளா போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சா? முடிஞ்சிருச்சு சார். மஞ்சுளா, ஐயோ, உனக்காடி இப்படி ஒரு நிலைமை வரணும்? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சாரி மஞ்சுளா, என்ன மன்னிச்சிரு. உன்னை இந்த நிலைமையில பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ருத்ரா, தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி உடைஞ்சு போயிட்டா எப்படி? போலீஸா இருந்தாலும் நானும் ஒரு மனுஷி தானே. மஞ்சுளாவுக்கும் எனக்கும் எந்த ரத்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா இவ தைரியமா நின்னு என் பொண்ணை காப்பாத்தி என் கையில கொடுத்திருக்கா. இப்ப என் பொண்ணு என் கூட இருக்கானா அதுக்கு காரணமே மஞ்சுளா தான். இவளை போய் நான் மிஸ் பண்ணிட்டேனே. நீங்க எங்க வீட்டுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இவளை காப்பாத்தி இருந்திருக்கலாமே மேடம். நீங்க வந்ததுனாலதான் இப்ப நான் இப்படி உயிரோட நிக்கிறேன். இல்லைன்னா நானும் ஏதோ இந்த மாதிரி தான் போய் சேர்ந்திருப்பேன் மேடம். மஞ்சுளா, சரி, நடந்ததை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல அனிதா. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்னன்னு சொல்லுங்க மேடம். நான் கதர் கிட்ட ஆல்ரெடி இதை சொல்லிட்டேன். நீங்க கதர் கூட போய் மஞ்சுளாவை தகனம் பண்ணிட்டு வரீங்களா? கண்டிப்பா போறேன் மேடம். ஏன்னா இது என்னோட கடமை. ஏன்னா என் உயிரை காப்பாத்தினவளாச்சே இவ. கதர், நான் ஆம்புலன்ஸ் சொல்லிருக்கேன். நீங்க மஞ்சுளாவை கூட்டிட்டு போய் தகனம் பண்ணிட்டு வாங்க. அடுத்தடுத்து நமக்கு நிறைய வேலை இருக்கு. சரிங்க ருத்ரா. இவர் கூட போங்க. இவர் செய்ய வேண்டியது எல்லாமே செய்வாரு. சார், ஸ்டேஷன்ல ரூபவதி என்ன சொல்றாங்க? ரூபவதி பேசுறது கூட இப்ப பெரிய விஷயம் இல்ல ருத்ரா. காவ்யாவோட அம்மா சொன்னதுதான் பெரிய விஷயமா இருக்கு இப்போ. காவியோட அம்மாவா? காவ்யாவோட அம்மா இந்திரா உங்க மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டாங்க. வாபஸ் வாங்கிட்டாங்களா? எனக்கே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. காரணம் கேட்டா ஏதோ மழுப்புறாங்க. எதனால இந்த மாதிரி ஒரு மாற்றம்னு எனக்கு தெரியலையே. எனக்கு அடுத்தடுத்து ஒரே திருப்பு முனையால நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு ருத்ரா. அவங்க நல்ல மனசோட கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கல. அவங்க மனசுல உங்க மேல இருக்கிற கோபம் கொஞ்சம் கூட குறையல. அத அவங்க பார்வையிலேயே கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க வேற ஏதோ பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. சார், அவங்க மனசுல எத்தனை பிளான் வேணாலும் இருக்கட்டும். ஆனா நேர்மையா ஜெயிக்கிறது மட்டும்தான் இந்த ருத்ராவோட நம்பிக்கை. காவ்யா, என்ன அம்மா மேல கோவமா? ருத்ரா மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டேன்னு கோவமா?
இல்லையே, கோவலாம் இல்லையே. அப்படியே நல்லா குளுகுலுன்னு இருக்கு. நான் அவ்வளவு சொல்லியும் என்ன மதிக்காம, ஏன் பேச்ச மதிக்காம கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டல. இங்க பாரு காவியா, நான் மறுபடியும் சொல்றேன், நான் எது பண்ணாலும் அதுவோ நல்லதுக்காக தான் இருக்கும். மா, அப்பாவாச்சும் பரவாயில்ல, மறைமுகமா தான் அந்த ருத்ராவுக்கு சப்போர்ட் பண்றாரு. ஆனா நீ ரொம்ப டைரக்டா போய் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டல. ஏய் பைத்தியக்காரி, நான் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கினதே உன் அப்பாக்காக தாண்டி. என்னதான் நீ பெத்த பொண்ணா இருந்தாலும் உன் அப்பா அந்த ருத்ராவை விட்டு கொடுக்காம தானே பேசுறாரு. அவரு பேசின பேச்ச பார்த்தல்ல, அவரு எப்ப வேணாலும் ருத்ராவுக்கு சப்போர்ட்டா மாறிடுவாரு. என்னைக்கா இருந்தாலும் எனக்கு நீதான், உனக்கு நான் தான். உங்க அப்பா ஒரு மண்ணு குதிரடி, அவரை நம்பி ஆத்துல எல்லாம் இறங்க முடியாது. மா, நீ இப்ப பேசுறது கூட எனக்கு புரியலம்மா. உன்கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனாலாம் சொல்ல முடியாது. அந்த ருத்ரா உன் வாழ்க்கைய அழிக்கிற வரைக்கும் போயிருக்கா. நாம இவ்ளோ சொல்லியும் உன் புருஷனை கூடவே வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் அவ ஒரு விலை கொடுக்க வேணா? ருத்ரா கொடுக்க போற விலை என்ன, அதை எப்ப கொடுக்க போறான்ற நாள் வரைக்கும் நான் டிசைட் பண்ணிட்டேன். அம்மா நான் இருக்கேன். அந்த ருத்ராவை என்னம்மா பண்ண போற? அவளை சுத்தமா மொத்தமா ஒண்ணுமே இல்லாம பண்ண போறேன். உலகத்திலேயே தனக்கு மட்டும்தான் மூளை இருக்கிற மாதிரியும் அந்த மூளையில தான் முன் யோசனை மொத்தமா இருக்கிற மாதிரி ஆடுறால ஒரு ஆட்டம். அவ ஆடுற ஆட்டத்துக்கு மொத்தமா ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறேன். இங்க பாரு காவியா, இதுக்கு மேல ஒண்ணு நான் சஸ்பென்ஸ்ல வைக்க தயாரா இல்ல. அம்மா, நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? வேலு, பயப்படாத வேலு, எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். கடமையை பண்றதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம்? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. பேஷண்ட்டுக்கு ஒரு 2 நாள்ல கட்டை பிரிச்சிடலாம். அது வரைக்கும் நீங்க அவங்கள ஸ்ட்ரெயின் பண்ணாம பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். டாக்டர், கட்டை பிரிச்சதுக்கு அப்புறம் என் சுகுணாக்கு பழையபடி கண்ணு தெரிஞ்சிடுல டாக்டர்? கண்டிப்பா தெரிஞ்சிடும். இப்ப வருவாங்க, பாத்துட்டு போங்க. தேங்க்யூ. ஓகே, நன்றிங்க. சுகுணா, சுகுணா மேடம். வார்டுக்கு மாத்திடுவோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. சரி, ஓகே. போதும் வேலு, நீ அழுதது எல்லாமே போதும். சுகுணா சீக்கிரமே உன்னை தன்னோட கண்ணால பாப்பா. அப்போ இதே மாதிரி அழுதுட்டு நிக்காத, கொஞ்சமாவது சிரிச்ச மாதிரி இரு. நீங்க கூட இருந்தாலே எனக்கு தைரியமா இருக்கும் மேடம். ரொம்ப நன்றி மேடம். இதுக்கு நீ மஞ்சுளாவுக்கு தான் நன்றி சொல்லணும். சுகுணாவுக்கு பார்வை திரும்ப கிடைக்குதுன்னா அதுக்கு காரணமே மஞ்சுளா தான். சுகுணா மஞ்சுளாவோட கண்ணால தான் இந்த உலகத்தையே பார்க்க போறா. மஞ்சுளா சுகுணா கிட்ட நீ ஒரு நாள் இந்த உலகத்தை திரும்பி பாப்ப, அத நான் பாப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்ப சுகுணா பார்க்க போற பார்வையே அவங்களாலதான். ஆனா அதை பாக்குறதுக்கு அவங்க இல்லையேன்னு எனக்கு மனசு ரொம்ப வேதனையா இருக்கு மேடம்.
மஞ்சுளா ரொம்ப நல்லவ. வாழ்க்கையில எதையுமே பெருசா அனுபவிக்க முடியாம ரொம்ப சீக்கிரத்திலே சாவ சந்திச்சுட்டா. இதுக்கு காரணமானவங்கள நீங்க சும்மாவே விடக்கூடாது மேடம். விட்டுருவேனா என்ன வேலு? சத்தியமா மஞ்சுளாவோட சாவுக்கு அவங்க எல்லாருமே பதில் சொல்லிதான் ஆகணும். இவ எப்படி வெளியே வந்தா? ரூபாவதி எப்படி உங்களை வெளியில விட்டாங்க? உன்கிட்ட பேசுறதுக்குலாம் இப்ப எனக்கு நேரம் இல்ல. இப்ப எனக்கு உன்னை விட அந்த வாசுதான் முக்கியம். என்ன மிஸ்டர் சந்துரு? மேடம் எப்படிப்பா வெளியே வந்தாங்க? ரூபாவதி எப்படி அலோவ் பண்ணாங்க? திருப்பி சீக்கிரமே உன் கையில விளங்க மாற்ற நேரம் வருண்டா. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்ற? நான் கேக்குற கேள்விக்கு இது பதில் இல்லையே. ஆராதனா, பாப்பா, பாப்பா, என் குழந்தை. பாப்பா, கடவுளே, என் பொண்ணு உயிரோட இல்லைன்னு நினைச்சேன். ஐயோ, அப்பா தப்பு பண்ணிட்டம்மா. ஆராதனா, என் குழந்தை. ஐயோ, என் குழந்தை, என் தங்கம். அப்பா கிட்ட வந்துட்டேன். இவ்வளவு நாள் என் பொண்ணு உயிரோட தான் இருந்திருக்காளா? ஐயோ, இது தெரியாம இருந்திருக்கனே. சாரிடா, சாரி. எங்கடா இருந்த? கடவுளே, கடவுளே, எவ்வளவு பெரிய அதிசயமா என் பொண்ணு என்கிட்டயே கொண்டு வந்து விட்டுட்ட. இது தெரியாம என் பொண்ணு உயிரோட இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேனேம்மா. பார்த்துட்டேன். என் பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா. இது போதும். இதை விட சொத்து எனக்கு எதுவும் வேண்டாம். அம்மாடி, அப்பா விட்டுட்டு எங்கடி போயிருந்த தங்கம்? உன்னை காணாம அப்பா எப்படி தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? எங்கடா போயிருந்த? நாம நினைச்ச மாதிரி அந்த விபத்துல ஆராதனாவுக்குலாம் ஒண்ணும் ஆகல. மஞ்சுளாங்கிறவங்க ஆராதனாவை எடுத்து அவங்க பொண்ணு மாதிரி வளர்த்திருக்காங்க. நேத்துதான் ஆராதனை என் கைக்கு வந்தா.
மஞ்சுளா எங்க? என் பொண்ணு பத்திரமா பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும். அவங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பத்தாது ருத்ரா. எங்க இருக்காங்க அவங்க? சொல்லு. அவங்க இப்போ உயிரோட இல்ல. அவங்க ஆராதனை என் கையில ஒப்படைச்சிட்டு இறந்து போயிட்டாங்க. என் பொண்ணை காப்பாத்தின கடவுள் அவங்கள காப்பாத்தாம விட்டுட்டியே. நானும் என் பொண்ணும் பிரிஞ்சிருந்ததெல்லாம் போதும். இதுக்கு மேல நான் இவ்வளவு பிரிய மாட்டேன். என் தங்கமே, இதுக்கு மேல நீ அப்பா கூட தான் இருக்கணும். நான் என் பொண்ணை யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். ஆராதனா என்கிட்ட வா. ஆராதனா வா போலாம். இது தப்பு. யார் நீங்க? எங்க அப்பா கூட தான் இருப்பேன். அப்பா இது யாருப்பா? எதுக்கு என்ன கூப்பிடுறாங்க? ஆராதனாக்கு என்ன பத்தின ஞாபகமே இல்ல. என்ன யாரோ மாதிரி பாக்குறா. அவ மஞ்சுளாவ தான் அம்மான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. என்ன மறந்தவளுக்கு எப்படி உன்னோட ஞாபகம் மட்டும் இருக்கு? இவ என் பொண்ணு. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.